அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. ரொம்ப மாசங்கள் கழிச்சு நான் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்க போயிட்டீங்க, வீடியோவே ஏன் வரதில்லை, ஏன் பேசுறதில்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. அந்த அன்பு எல்லாத்துக்குமே நன்றி. இனிமே கண்டிப்பா நம்முடைய வேலையை நான் கரெக்டா செய்வேன் அப்படின்னு நான் உங்க எல்லாத்துக்கும் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறமாக கண்டிப்பாக வீடியோக்கள் வரும். நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். காத்துருங்க. முதல்ல இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஷ்வந்த். இந்த பேரை கேட்டிங்கன்னாவே நம்மளால யாராலையும் மறக்கவே முடியாது. ஒரு 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 விதமான ஒரு பயம் இல்லை ஒரு பதட்டம் நமக்குள்ள வருது இல்லையா இந்த பேரை கேட்கும்போது. 2017 அந்த சம்பவம் நடக்கும்போது நான் எந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்த நான் கேட்டேன், அந்த நியூஸை நான் படித்தேன், அதை யார் கூட விவாதிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறது இன்னமும் என்னுடைய மைண்டில் அவ்வளோ கிளியராக ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்மளால மறக்கவே முடியாத பல வழக்குகள்ல இதுவும் ஒண்ணு. யார் இந்த தஷ்வந்த்? 2017 22 வயசான இந்த தஷ்வந்த் அப்படின்ற ஆளு 6 வயசு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒரு இடத்துல கொலை செஞ்சு, அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த குழந்தை கத்துனதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகி அந்த குழந்தைய கொலை பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுறான். அதற்கு அடுத்த நாள் இந்த குழந்தைய பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு வந்ததாக போலீஸ் வழக்கு பதிஞ்சு 2018 செங்கல்பட்டு நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இந்த மரண தண்டனையை எதிர்த்து அவன் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு பண்றான். இப்ப இந்த மேல்முறையீடுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை நிராகரிச்சு அந்த மரண தண்டனையை உறுதி செய்து நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றம். இதுக்கு இடைப்பட்டதுல பாத்தீங்கன்னா ஜாமீன் வாங்கிட்டு வந்து அவனுடைய பெத்த அம்மாவையே கொலை பண்றான் தஷ்வந்த். இதுதான் நமக்கு வந்து மீடியா மூலமாக வெளியே வந்த செய்தி. இன்னைக்கு 2025 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தஷ்வந்தனுடைய மரண தண்டனை வந்து நீக்கப்படுது, அவர் மேல இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் நீக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஆக மொத்தத்துல அவன் ஒரு நிரபராதி அப்படிங்கறதாகத்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல பேசுறவங்க எல்லாருமே நீதிபதிகளை குற்றம் சொல்றத பார்க்க முடியுது. இங்க நீதிபதிகளை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நீதிபதிகள் தானே தவறான தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீதிபதி அப்படிங்கிறவங்க எதை வச்சு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை வச்சுதான். அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்றக்குரிய ஆதாரங்களை வச்சுதான் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவாங்க. இல்ல குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றதுக்குரிய ஆதாரத்தின் அடிப்படையில தான் நம்முடைய நீதிமன்றங்கள் செயல்படுது. ஏன்னா ஒருத்தர் வந்து நீதிபதிக்கு வேண்டப்பட்டவனா வேண்டப்படாதவனா அப்படின்னு பார்த்து சொல்றது இல்லை. அங்க நிக்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எகெயின்ஸ்ட் தான் அந்த எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க குற்றவாளி, குற்றமில்லை, குற்றமற்றவர் அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க இல்லையா. இப்போ இந்த தீர்ப்புல நம்முடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய அதை எடுத்து படிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த தீர்ப்புல அரசு தரப்பில் இருந்து, ஏன்னா இது வந்து ஒரு கொலை வழக்கு, வன்கொடுமை வழக்கு, அவங்க அம்மா மேலையும் இரட்டை கொலை இருக்கு இல்லையா. அப்போ இந்த வழக்கு எல்லாத்தையுமே காவல்துறை தான் பதிஞ்சிருப்பாங்க. அப்போ காவல்துறை யாரு பேஸ் பண்ணி செயல்படும்? அரசு தரப்பில இருந்து இந்த சாட்சிகளை, ஆதாரங்களை சரியாக அவங்க சமர்ப்பிக்க தவறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா, அந்த இறந்த குழந்தையும் அந்த தஷ்வந்தும் யார் கடைசியா, அவங்க ரெண்டு பேத்தையும் யார் கடைசியா பார்த்தது, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், அவங்க எங்க போனா வந்தா அந்த மாதிரி கேமரா ஃபுட்டேஜ், அவங்களுடைய சாட்சிகள், இதற்கு எகெயின்ஸ்டா சாட்சி சொல்லியிருப்பாங்கல்ல அவங்கள பத்தியது, அப்புறம் இந்த தடயவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடியது, அந்த போன் சாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சரியா நிரூபிக்க தவறி இருக்கு அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கேள்வி கேட்க வேண்டியது, நாம எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீதிபதிகளை கிடையாது. அரசு தரப்பதான் கேள்வி கேட்கணும். அரசு தரப்புல வாதாடுனாங்க இல்லையா அந்த வழக்கறிஞர்கள், அவங்க ஏன் சரியாக அதை செய்யல, சரியாக வாதாடல அப்படிங்கறதுதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்த நம்ம நாட்டினுடைய இந்த நீதிமன்ற அமைப்பு இருக்கு இல்லையா, கீழமை நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, உயர் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது
அப்படிங்கறக்காக தான் இருக்கு. இப்போ நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தானே இருக்கு. அப்போ இந்த தஷ்வந்த் அப்படின்றவன் நிரபராதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவனை நிரபராதின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அவனை விடுதலை மரண தண்டனை கொடுக்காம விடுதலை பண்ணிட்டாவனே என்ன அர்த்தம்? அவன் தவறு செய்யல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு நிரபராதிய 2017-18 இருந்து 25 வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கான் இல்லையா. அப்போ இதற்கு தவறாக தீர்ப்பு கொடுத்த கீழமை நீதிமன்ற நீதிபதி ஆகட்டும், இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தண்டனை என்ன? ஏன்னா அப்ப உச்ச நீதிமன்றத்துல இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அந்த சாட்சிகளை இல்ல அந்த ஆதாரத்தை வச்சுதானே அந்த 2 நீதிமன்றங்களும் இந்த வழக்கை எடுத்து தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கறத தெரியல. இதை பத்தி இன்னும் இதையெல்லாம் யார் இன்னும் அலசி ஆராய்ஞ்சு பேச வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞர்களுக்கு. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு. அவங்க கோர்ட்ல பேசுவாங்க, ஆனா மக்களுக்குள்ள இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு சாமானியராக எனக்கு அதுக்கு பதில் தெரியல, ஆனா இந்த கேள்வி எல்லாம் மக்களுக்குள்ள இருக்கு. அதற்கான பதில சொல்ல வேண்டிய கடமை வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, இந்த மாதிரியான வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கவங்க இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தஷ்வந்த் நிரபராதின்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த தஷ்வந்த் நிரபராதி அப்படின்னா அப்ப அவங்களுடைய அந்த குழந்தையுடைய கொலையை செஞ்சது யார்? அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சது யார்? இதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் தரப்புக்கு இருக்கு. அப்ப அவங்க தான் இன்னும் தீவிரமாக இந்த கேள்வியை நம்ம இந்த கோணத்துல அணுகணும்னு நான் சொல்றேன். அதைத்தான் நம்ம எல்லாம் கேள்வி கேட்கணும். இப்ப தஷ்வந்த் ஓகே அவன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதையே நாங்க சரியா நிரூபிக்கல அப்படின்னா அப்ப யாரு மிச்சம்? யாரோ ஒருத்தவங்களுக்கு அங்க தண்டனை கிடைக்காம இருக்குல்ல. நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, ஆனா குற்றம் செஞ்சவன் ஒளிஞ்சிட்டே இருக்கான்ல. அப்ப அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கு அப்படிங்கறதான் நாம கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த நீதிமன்ற இந்த அடுக்கு முறை இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக கேள்வி கேட்கப்பட வேண்டியது ஒன்னாக இருக்கு. ஏன்னா நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குற்றவாளியும் தப்பிக்க கூடாது தானே. அப்ப குற்றவாளிகள் இப்போ நம்ம கண்ணுக்கு எல்லாத்துக்குமே மீடியா சொல்றது என்னமோ அதுதான் நாம எல்லாத்துக்குமே தெரியும். இது உண்மையா பொய்யான்று ஆராயக்கூடிய நிலைமை நம்ம யாருக்குமே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரியான நியூஸை வெளியிடுறாங்க. அந்த நியூஸை தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். இப்போ அவர் நிரபராதி, இப்போ இத்தனை காலமா நம்ம கண்ணுக்கு எல்லாத்துக்குமே குற்றவாளியாக இருந்த தஷ்வந்த் இன்னைக்கு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டா அதை நம்ம ஏத்துக்க முடியுமா? ஒருவேளை இருந்தா, நான் இருப்பான்னு நான் சொல்லல, இருந்துட்டா நிரபராதியா இருந்துட்டா இத்தனை காலத்துக்கு தண்டனை அனுபவிச்சு, ஒருவேளை குற்றவாளியா இருந்துட்டா தப்பிச்சு போறானேங்கிற ஒரு கில்ட்டி நமக்கெல்லாம் இருக்குல்ல. எல்லாத்தையுமே எமோஷனலா அணுகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எமோஷனல் சில நேரங்கள்ல நம்மளை சரியாக வேலை செய்ய விடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீதிபதிகள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ஒரு தனிப்பட்ட வழக்கின் அடிப்படையில, இந்த தீர்ப்பின் அடிப்படையில நம்ம அவங்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது அதனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில வழங்கப்படுறது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல்முறையீடு செஞ்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அதுல பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப இங்க இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருக்க வேண்டியது அரசுதான் அதை செய்யணும் அப்படிங்கறதான் அரசு நோக்கி தான் நாம எல்லாரும் கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேள்விகள் சரியாக கேட்கப்படணும். கண்டிப்பாக யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அப்படிங்கறத அரசும் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க.